சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து காவல்துறை இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை வந்து இன்றைக்கி என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் சார் வந்து காவல்துறைக்கு எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, எப்படி சார்? இது வந்து அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்பத்திரி நடந்த மர்டர் கேஸ்லையும் வந்து வாங்கிட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் இந்த கார்லேருந்து வர மாதிரி நாங்களும் செக் போஸ்ட்லையும் ஒரு தகவல் அடிப்படையில் ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணி நிற்காமல் அங்கே இருக்கிறவங்களையும் இது பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ அந்த டைமில் திருப்பி அடுத்த பெருங்குடி ஜங்ஷன்கிட்டையும் திருப்பி நிறுத்தாமல் நேராக இதுக்குள்ளே விட்டுறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்ஸ்பெக்டர்ஸும் அவரை வந்து இங்கே கைது பண்ண முயற்சிக்கிறாங்க. கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க 2 போலீஸ் கூட வராங்க. அதில் அந்த அருவா கையில் வச்சுருந்தவன் 2 போலீஸையும் காயப்படுத்திடுறான். நல்லா வெட்டு. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. திருப்பி இன்ஸ்பெக்டரும் அவரை தற்காக்காக சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் இவனுடைய இந்த பிஸ்டல், ஒரு கண்ட்ரிமேட் பிஸ்டல் வச்சுருக்கான். அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு, காரில் பட்டுருச்சு. ஸோ அப்போ ஃபயர் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கும்பொழுது ஒரு தற்காப்புக்காக சுடும்பொழுது, காலில் சுடும்போது அவனை குனிங்கிறதுல அவனுக்கு சேஸ்டில் பட்டுருச்சு. ஸோ அதனால் அவனை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிடும். இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதா வேளாண்மை 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸில் நாங்கள் அங்கேயும் கொண்டு போயிடும். அவன் கொண்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் ப்ராட்பேண்ட் சொல்லிடுறாங்க. சார், நீங்கள் வந்து ஆணையாளரை பொறுப்பேற்றுட்டு ரொம்ப குறைவான குற்றச்சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. இது வந்து 2 கோஸ்டில் நடக்கக்கூடிய கொலை சார். இது வந்து ஒரு குற்றமாக நம்ம பார்க்க முடியல. ரவுடிகளுக்கு நீங்கள் இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? அவங்கள எப்படி இருந்துக்கணும்னு நினைக்கிறீங்க ரவுடிகள்? இனிமேல் ரவுடிகள் தலை கூட்டினா மதுரை மாநகரத்தில் ஆணையாளர் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுப்பார்? அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். வந்து அவனுக்கு வந்து எல்லா காஷனும் கொடுத்துருக்கு. அவனை சட்டத்தை பின்னாடி உட்பண்றது. பட் அவன் வந்து ஆய்வாளரே தாக்க முற்படும் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸில் பண்ணுறோம். என்ன இதுனா இந்த மாதிரி இருக்கும்பொழுது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதுதான் இல்லை சார், வளர்ந்து வரக்கூடிய ரவுடிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை பதிவாக என்ன சார் எடுத்துக்கலாம்? நிறையா சீரார்கள்லாம் கொலையில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. கூலிப்படைகள் பெருத்து போயிருச்சு. தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதமாக வந்து கூலிப்படைகளை பயன்படுத்துகிறாங்க. எல்லா நடவடிக்கையும் தடுப்பு நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லா தடுப்பு விதமான நடவடிக்கை எடுத்திருக்கோம். என்ன நுண்ணறிவு மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா அதையும் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை என்னவோ அதை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல். அவனை பிடிக்க வரும்பொழுது அவன் வந்து ஆய்வரே தாக்க வரும்பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடக்குது. இதன் மூலமாக என்னென்னா நம்ம எதுவோ சட்டப்படி நடந்துக்கணும். அதர்வைஸ் இது மாதிரி நம்ம ஆய்வாளர்கிட்டையோ இல்லை காவலர்கிட்டையோ தவறாக நடக்கும்பொழுது இது மாதிரி ஒரு விரும்பத்தகாத சூழல் அவன் ஏற்படுத்தாமல் நடக்கும்.